இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு ரியல் கோஸ்ட் டவுனை பத்தி தான். அதுதான் கரிகாட்டுக்குப்பம். இந்த ஊர் சென்னைக்கு பக்கத்துல மாமல்லபுரம் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழமையான மீன் பிடிச்சு ஜாலியா இருந்த ஒரு குப்பம் இது. இது 250 இருந்து 330 குடும்பங்கள் வாழ்ந்த இடம். ஸ்கூல், கோயில், மக்கள் சத்தம்னு ஒரு பரபரப்பான கிராமம். ஆனா 2004 டிசம்பர் 26 அந்த ஒரு நாள்ல எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. சுனாமி அலை வந்து மொத்த கிராமத்தையும் அடிச்சு போட்டது. உயிரிழப்புகள் கம்மியா இருந்தாலும் அந்த பயங்கரமான பேரழிவு மக்கள் மனசுல நீங்காத பயத்தை உண்டாக்கிடுச்சு. வீடு வாசல் எல்லாம் போச்சு. சுனாமி பிறகு மக்கள் அவங்க பழைய இடத்துக்கு போக நிராகரிச்சிட்டாங்க. பயம், கடலை பார்த்தாலே பயம். அதனாலே கவர்மெண்ட் அவங்களுக்கு பக்கத்துல 2 கிலோமீட்டர் தள்ளி புது வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. ஜனங்க எல்லாம் வெளியே போனது கிராமம் அப்படியே வெறிச்சோடி போச்சு. செதஞ்ச வீடுகள், பூட்டின ஸ்கூல், கைவிடப்பட்ட கோயில்னு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இந்த வெறுமைதான் அமானுஷ கதைகளுக்கு ஆரம்பமாச்சு. ஊர் மக்கள் என்ன நம்புனாங்கன்னா, சுனாமில இறந்தவங்க காணாம போனவங்கன்னு அவங்க ஆத்மாக்களுக்கு அமைதி கிடைக்கலையாம். ராத்திரி நேரத்துல விசித்திரமான சத்தங்கள், குழந்தைங்களோட அழுகை சத்தம், நிழல் உருவங்கள் தெரிவதா உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இதனால பயந்து போனவங்க திரும்பி அங்கேயே கால் வைக்க யோசிக்கிறாங்க. ஒரு பெரிய மீனவ கிராமம் இன்னைக்கு ஒரு கோஸ்ட் டவுனா மாறி போனதுக்கு காரணம் இயற்கையினால நடந்த சோகம், அதோட அதை சுத்தி பின்னப்பட்ட அந்த அமானுஷ கதைகளும் தான். இந்த இடத்துக்கு நீங்க நைட்ல தனியா போவீங்களா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.